So good evening students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் molecular basis of inheritance. Okay, இது எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்கிற மார்க்ஸ் இருக்கிற டாபிக். அண்ட் இந்த டாபிக்ல வந்து நம்ம 3 பார்ட்டா பார்க்க போறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஏன் இதை 3 பார்ட்டா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து டீட்டெயில்டா ஒரு பார்ட்ல உங்களுக்கு கரெக்டா நாங்க அந்த டிஎன்ஏ அந்த சர்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும், ஆர்என்ஏ பற்றி அந்த ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் இதை பற்றி இன்னொரு சாப்டருக்கும் டீட்டெயில்டாக இதை பற்றி தெரிஞ்சு நம்ம இதோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இதை 3 பார்ட்டாக பிரித்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிம்பிளிஃபையாக உங்களுக்கு புரியணும் அப்படின்ட்டு தான் இந்த சாப்டரை பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகேங்களா, இப்போ சாப்டருக்கு போகலாம். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜெனட்டிக்ஸில் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்திருப்போம். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெண்டல், ஓகே, அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட், அவர் யூஸ் பண்ண அந்த கார்டன் பீ, அப்புறம் அதிலிருந்து வந்த அந்த 3 லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த சாப்டரில் சொல்லி கொடுத்துருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா மெண்டல் வந்து இதில் ஒரே ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு வந்து புரியல, தட் இஸ் என்ன புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு பொருள் ஒரு பேரண்ட்லேருந்து அந்த ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வருது, அது வந்து ஒரு ஜென்ரேஷனில் மாஸ்க் ஆகுது, திரும்பி அடுத்த ஒரு ஜென்ரேஷனில் அது அப்பியர் ஆகுது. இதை பற்றி அவருக்கு வந்து ஒரு தெளிவாக சில விஷயங்கள் இல்லை. ஏன் அவரோட விஷயங்கள் அந்த நேரத்துக்கு அந்த தெளிவு இல்லை அப்படிங்கிறதும் உங்களுக்கு அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் இந்த சாப்டரோட துவக்கம். ஸோ மெண்டல் அவர் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட், அவர் சில விஷயங்களை கண்டுபிடித்தார். பட் அதோட அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் அந்த இடத்துல நின்னதுக்கு அடுத்தபடியாக தான் ஸோ அதில் ஒரு மாலிக்யூல் இருக்குது, அதுதான் இந்த அடித்தனமான அந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அந்த பேஸ். அதை தான் நம்ம வந்து இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வி ஹாவ் ஃபேக்டர்ஸ். இதை தான் மெண்டல் அவர் பீரியடில் சொல்வார். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட அத்தனை வருஷங்கள் ஆச்சு, அதுக்கப்புறமா தான் நம்மளால புரிய முடிஞ்சது அவர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு என்ன அதை சொன்னாரோ அதுதான் அந்த டிஎன்ஏ, தட் இஸ் டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதை நம்ம பயாலஜி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். இது எல்லா ஆர்கானிசம், ஏன் நம்மளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மரபு, அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்ம சொல்றது என்னது, அது இந்த டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏவை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ டிஎன்ஏ ஆர்என்ஏ இப்படியெல்லாம் உங்களுக்கு நான் டாபிக் தட் இஸ் நியூக்ளிக் ஆசிட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எனி லிவிங் சிஸ்டம் எடுத்தீங்கன்னா இந்த 2 வகையான நியூக்ளிக் ஆசிட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட் நான் சில விஷயங்களை உங்களுக்கு நான் இங்கே பேசிக் கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த என்சிஆர்டியில் இருக்கிறத அப்படியே பாயிண்ட் நான் சொல்கிறேன், ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ நான் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளிக் ஆசிடோட ஒரு பேசிக் யூனிட், இந்த நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னும் போது அதோட பேசிக் யூனிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியோடைட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னாலே இந்த நியூக்ளிக் ஆசிடோட பேஸ். அப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், மேம் இதை தவிர நியூக்ளியோடைட் வேற எந்த வேலையும் பார்க்காதா அப்படின்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம். பட் நியூக்ளியோடைட் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கோஎன்சைமாகவும் வேலை பார்க்கும், சில இடத்துல அது ஒரு எனர்ஜி கேரியராக வேலை பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்து சில இடத்துல அது ஒரு கெமிக்கல் மெசஞ்சராகவும் வேலை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேஸாக என்னது, இந்த நியூக்ளியோடைடு இதுக்கு பேசிக் யூனிட்டை தவிர இந்த வேலைப்பாட்களும் பார்க்கலாம். இதுதான் அந்த நியூக்ளியோடைட். அப்போ நீங்கள் எனக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கலாம். தட் இஸ் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நியூக்ளியோடைடு அப்படின்னும் போது அது என்ன, அதோட பேஸ் என்ன அப்படின்னா, நியூக்ளியோடைட்னா நீங்கள் டென்ஷனே ஆக வேணாம், அதில் ஒரு நைட்ரோஜீனஸ் பேஸ் இருக்கும். ஓகே, அதில் ஒரு பென்டோஸ் சுகர் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃபாஸ்பேட் which we call it as பாஸ்போரிக் ஆசிட். இதுதான் அந்த பேசிக் நியூக்ளியோடைடில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு மொத்தம் 2 நியூக்ளிக் ஆசிட் இருக்குது,
One is the DNA, another one is the RNA. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் நம்ம லிவிங் சிஸ்டமில் இருக்கு. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை தான் we will call it as the genetic material. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ்ன்னு எடுத்தோம்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏ தான். அப்போ ஆர்என்ஏவோட வேலை என்ன? ஆர்என்ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் தான். யாருக்கு அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி எழும்பும் போதே வைரஸ், பர்டிகுலர்லி சம் வைரஸ் சில நேரங்களில் மெசேஞ்சராகவும் வேலை பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா? ஸோ மெசேஞ்சராகவும் வேலை பார்க்கலாம். இதை தவிர ஆர்என்ஏக்கு சில அடிஷ்னல் இன்னும் அதுக்கு நிறைய ரோல் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அடாப்டர் மாலிக்யூல். ஓகே, அடுத்தடுத்து போகிற சாப்டரில் உங்களுக்கு அது புரிய வரும். ஸ்ட்ரக்சரலாக யூஸ் ஆகும், தட் இஸ் ஆஸ் அ கேட்டலிட்டிக் மாலிக்யூல், இதெல்லாமே இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த பேஸ் வந்து உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டில் நம்ம பயோமாலிக்யூல் சாப்டர் நான் அடுத்து எடுப்பேன், அதில் உங்களுக்கு இன்னும் புரிய வரும். அதில் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியோடைடு அப்படின்னும் போது என்ன, நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதில் வந்து அந்த நியூக்ளியோடைடு தான் அந்த பேசிக் யூனிட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மோனோமர் யூனிட்ஸ் இருக்கும், நிறைய மோனோமர் யூனிட்ஸ். அந்த மோனோமர் யூனிட்ஸ் எல்லாமே இந்த கலந்து சேர்ந்து தான் இந்த நியூக்ளிக் ஆசிட் பாலிமர்ஸ் வருது. ஸோ இந்த சாப்டரில் நான் என்னென்னலாம் படிக்க போகிறேன், ரொம்ப சிம்பிள்மா. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன பார்க்க போகிறோம், இந்த பர்டிகுலர் ஒரு நிமிஷம், இந்த சாப்டரில் நம்ம பர்டிகுலராக நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதோட ஸ்ட்ரக்சர், தட் இஸ் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம். அடுத்து இன்னொரு பார்ட் என்னென்னா ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, இந்த டிஎன்ஏ எப்படி அது காப்பி ஆகி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோடது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ரெப்ளிகேஷன் அடுத்து அப்படின்னா அதுக்கு அடுத்து டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ அது காப்பி டவுன் ஆகுது, தட் இஸ் ரெப்ளிகேட் ஆகுது, இருக்கிற ஒரிஜினல்லேருந்து அப்படியே ரெப்ளிகேட் ஆகுது, தட் இஸ் பேரண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து அப்படியே டாட்டர் மாலிக்யூல். அது வந்து செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் சொல்லுவோம், படிப்போம் அது என்னென்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் அது ஒரு ஜெராக்ஸ் போடுற மாதிரி. ஸோ டிஎன்ஏலேருந்து, தட் இஸ் டிஎன்ஏலேருந்து அந்த ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆனது நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகணும், டிரான்ஸ்லேஷன் ஆகணும். ஸோ டிரான்ஸ்லேஷன் நடந்தால் தான் நம்மளுக்கு அடுத்து வந்து புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். அண்ட் இது எப்படி இது எல்லாமே ரெகுலேட் ஆகுது, இது எல்லாமே தான் நம்ம படிக்க போகிறோம். இது தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அப்போ ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட் எப்படி அதை சீக்வென்ஸ் பண்ணுறாங்க, என்ன அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக நல்லா படிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து ஒரு லாங் பாலிமர் ஆஃப் டிஆக்சிரைபோநியூக்ளியோடைட்ஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், மேம் அந்த டிஆக்சிரைபோநியூக்ளியோடைட்ஸ்ன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன நாங்கள் ஷார்ட்லி சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல், இது வந்து ஒரு டபுள் ஹெலிக்கல், நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே நீங்கள் படிச்சிருப்பீங்க, இது ஒரு டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த லென்த் ஆஃப் த டிஎன்ஏ வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்னா த நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட். இப்போ பாக்டீரியோஃபேஜ்னா இட் இஸ் 174, it has got 5386 நியூக்ளியோடைட். இப்போ இதே பாக்டீரியோஃபேஜ் லாம்டானும் போது இத்தனை பேஸ் பேர் இருக்குது. இப்போ ஈ காலை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் 4.6 into 10 the whole power 6 பேஸ் பேர். இப்போ இதே ஹியூமன் டிஎன்ஏனா இட் இஸ் 3.3 into 10 the whole power 9 பேஸ் பேர். ஸோ இப்போ அந்த பாலிமர் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நியூக்ளியோடைடுன்னும் போது அதுக்கு 3 காம்பனண்ட் இருக்குது. இட் ஹஸ் காட் அ நைட்ரோஜனஸ் பேஸ். Okay, it has got a nitrogenous base, then it has got a phosphate group, then it has got a pentose sugar. Okay, இந்த basic concept உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு very basic, I'll give one more idea. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த நைட்ரோஜனஸ் பேஸ், இந்த நைட்ரோஜனஸ் பேஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். we have what are called purines and then we have what are called pyrimidines. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், மேம் பியூரின்ஸ் பிரமிடன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து பிரமிடன் அப்படின்னா அது வந்து ஒரு 6 மெம்பர் ரிங் ஸ்ட்ரக்சர்.
அதில் நைட்ரஜன் இருக்கும் at first and third position. இதுதான் pyrimidine base. If I say purine வந்து ரொம்ப complex than pyrimidine. இந்த pyrimidine கூட okay, it's a product of fusion of pyrimidine ring with imidazole ring ன்னு சொல்லுவோம். Imidazole ring. Okay, at fourth and fifth position. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா it will form the purines. Okay வா? So இந்த concept and it will also have nitrogen. இங்க வந்து first third position, இங்க வந்து 1379 positionல இங்க nitrogen இருக்கும். இதுதான் structural, chemical structural wise purine pyrimidine ஓட difference. Okay வா? அப்ப what are the purines, what are the pyrimidines அப்படினு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா when I look into the purines. So now purines அப்படினாலே always I talk about adenine. I am talking about the guanine. So adenine அப்படினா chemically it is 6 amino purine. When I say guanine it is 2 amino 6 oxy purine. இதை தான் நான் மீன் பண்ணுறேன். ஓகேவா? So this is purine. So pyrimidine with imidazole ring அது fuse ஆகி இந்த பொசிஷனில் நைட்ரோஜன் 1379 சொல்லுவோம். இதில் இருந்தால் அது வந்து purine base. So purine baseல என்னென்ன பேர் அதில் adenine, guanine, அதோட chemical name உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we'll have what is called the pyrimidine. இப்போ pyrimidinesன்னு பார்த்தோம்னா we'll have what is called the cytosine. We have what is called the uracil. Then we have what is thymine. Okay. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயினா cytosine அது வந்து பார்த்தீங்கன்னா it is 2-oxy 4-amino pyridine. Okay, pyrimidine, I'm sorry. Then uracil அப்படின்னா it's 5-methyl uracil. இதோட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 5-methyl uracil. Thymine is 4-oxy 4-dioxy pyrimidine. Okay, இதெல்லாம் the chemical name of the nitrogenous base, particularly the pyrimidine. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நான் அதை வேறு கலர் யூஸ் பண்ணுறேன், ஸோ உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோசைனுங்கிறது இட் இஸ் ப்ரெசன்ட் இன் போத் டிஎன்ஏ ஆர்என்ஏ. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தைமின் வில் பி ப்ரெசன்ட் ஒன்லி இன் டிஎன்ஏ. இந்த யூராசில்ங்கிறது இட் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் ஆர்என்ஏ. இந்த பேசிக் உங்களுக்கு தெரியணும். தட் இஸ் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அடினைன், குவெனைன். ஓகேவா? Then we have what is called the cytosine. But இங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல தைமின் இருக்கும். அந்த இடத்துல ஆர்என்ஏல instead of தைமின் we will have uracil. இந்த பேசிக் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டா இது போதும். ஓகேவா? அதே நேரத்தில் அடுத்து இப்போ டிஎன்ஏவா இருக்கு, இங்கே ஆர்என்ஏவா இருக்கு அப்படின்னும் போது இங்கே டிஎன்ஏல இங்கே என்ன இருக்கும்? அப்போ அந்த பர்டிகுலர் பிரமிடு இப்போ வந்து டிஎன்ஏ இருக்கு, அதோட பர்டிகுலர் பிரமிடுன்னு என்னவா இருக்கும்? இங்கே இட் வில் பி வாட் இஸ் கால்ட் த தைமின். இப்போ இதே ஆர்என்ஏவா இருந்தால் அங்கே தைமின் இருக்காது, அதுக்கு பதிலாக வி வில் ஹாவ் யூராசில். இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? தட் இஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியூரினும் இருக்கும், பிரமிடனும் இருக்கும். எங்கே இருக்கும்? போத் இன் கேஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆஸ் வெல் அஸ் இன் த கேஸ் ஆஃப் ஆர்என்ஏ. புரியுதுங்களா அந்த கான்செப்ட்? இப்போ நான் பியூரின்ஸ்னால யாரை மீன் பண்ணுறேன்? அடினைன், குவெனைன். இட் இஸ் குவைட் காமன் ஃபார். But pyrimidine வரும்போது cytosine is common for both DNA, RNA. But தைமினுக்கு பதிலாக RNAல அங்கே என்ன இருக்குது? It's replaced by uracil. இந்த பேசிக் தெரியணும். அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா sugars. So pentose sugar வந்து பார்த்தீங்கன்னா it will be ribose in case of RNA. இதே DNA போது it will be deoxy ribose sugar. Okay. So இதுதான் வந்து அந்த DNA molecule. So DNA molecule அப்படின்னும் போது ஒரு nitrogenous base இருக்குது. அடுத்து வந்து பென்டாஸ் சுகர் அண்ட் ஃபாஸ்பேட். ஸோ ரெண்டுத்துலேயுமே இது இருக்கும். பட் இதில் மெயின் ஐடியா உங்களுக்கு என்னென்னா, ஓகே டிஎன்ஏ அப்படின்னும் போது அந்த பிரமிடனில் இங்கே தைமின் இருக்கும், அதுக்கு பதிலாக அங்கே யுராசில் இருக்கும். பென்டாஸ் சுகர்னும் போது பேர்லேயே வருது இல்லையா, இங்கே டிஆக்சி ரைபோஸ், அங்கே ரைபோஸ் சுகர். இவ்வளோ தான் அந்த டிஃப்ரென்ஸ். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். தட் இஸ் நான் வந்து நியூக்ளியோசைட் அப்படின்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா the nitrogenous base when it is joined with the pentose sugar we call that as nucleoside. இப்போ இதே இந்த nucleoside plus the phosphate group we call that as the nucleotide. ஓகேவா? ஸோ nitrogenous base it can be either purine or it can be pyrimidine. Okay,
அதே மாதிரி இந்த pentose sugar depending on it, it can be either ribose or it can be deoxyribose. அது வந்து RNAவோ DNAவோ. ஓகே, பட் பேசிக் இப்படி தான், அண்ட் ஃபாஸ்பேட் குரூப். ஸோ இதை மொத்தமாக சேர்ந்தாதான் திஸ் இஸ் அ பாலிமர் ஆஃப் தட் நியூக்ளியோடைட். இப்போ அந்த பாலிநியூக்ளியோடைட் செயின் அப்படின்னும் போதுன்னா இந்த மாதிரி ஒரு நியூக்ளியோடைடும் லிங்க் ஆகி நம்ம பார்க்கறதா இந்த மாதிரி லாங் பாலிபெப்டைட் செயின். ஸோ அட் 3' end it will have an hydroxyl group and at the 5' end வந்து it will have a phosphate group. In the basic we have to know. Okay, in the basic you have to know. So the nitrogenous base plus the pentose sugar. Okay, இது வந்து பார்த்தீங்கன்னா the beta n glycosidic linkage. Beta n glycosidic linkage. Okay, இது மூலமா இது வந்து லிங்க் ஆயிடும். Okay, so then it forms the nucleoside. நீங்க பாருங்க இங்க புரியும். Cytosine is a common for both DNA, RNA. அதுல வந்து thymine will be only in DNA. But uracil வந்து will be in place of thymine in RNA. So what is that nitrogenous base? So you have a nitrogenous base. How it is linked to the pentose sugar? So எப்படி வந்து அந்த pentose sugar ஓட அது join ஆகுது? It is through the N glycosidic linkage. இந்த மாதிரி சேரும்போது தான் it is called the nucleoside. So இந்த மாதிரி வந்து the nitrogenous base ன்னு சொல்லிட்டேன். Suppose you say it is adenine. So adenine plus ribose அப்படின்னும் போது adenosine. If it is adenine plus deoxyribose, it is deoxyadenosine. அதே மாதிரி தான் guanosine, deoxyguanosine, cytidine, deoxycytidine. So depending on the ribose sugar and the nitrogenous base, these are the nucleoside. So example எப்படியும் கேட்கலாம், இது இதுல நியூக்ளியோசைட், எது இப்படி நியூக்ளியோடைட் என்னும்போது உங்களுக்கு அந்த ஐடியா தெரியணும். So this is uridine or deoxythymidine. So இப்படி தான் வந்து it will be present. இப்போ இதோட ஒரு phosphate group if it is linked at the 5' end. இங்க பாருங்க 5' end இல்லையா அந்த OH. இங்க வந்து if it is getting linked at the 5' அந்த OH of a nucleoside through phosphodiester linkage. So இங்க வந்து form பண்றது வந்து it is the phosphodiester linkage. Okay, so இது மூலமா இந்த லிங்க் ஆயிடும். ஓகேவா? So இந்த மாதிரி இது லிங்க் ஆனாதான் we call this as the nucleotide. புரியுதுங்களா? So இந்த மாதிரி ரெண்டு நியூக்ளியோடைடு when they link, that is அந்த 3' 5' அந்த டைபாஸ்போஎஸ்டர் அந்த பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ் மூலமா ஜாயின் ஆகும்போது டைநியூக்ளியோடைடு. இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைடு சேரும்போது பாலிநியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு பாலிமர் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா 5' எண்ட்ல நம்மளுக்கு ரைபோஸ் சுகர் இருக்கும். அதுதான் 5' end of the polynucleotide chain. Similarly வந்து பார்த்தீங்கன்னா 3' end அந்த இதில் வந்து நம்மளுக்கு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். ஸோ 5' end of the chain, 3' end of the chain. 5' endனா என்னது? அங்கே அந்த ரைபோஸ் சுகர். 3' endனா அங்கே அந்த ஹைட்ராக்சில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பாலிமர், அந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இட். அப்போ வாட் ஃபார்ம்ஸ் த பேக் போன் ஆஃப் த பாலிநியூக்ளியோடைட் செயின்? இதில் பேக் போன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்டாஸ் சுகரும் ஃபாஸ்பேட்டும் தான் வந்து பேக் போன். ஓகேவா? நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா தட் இஸ் ஒரு சுயல் படிக்கட்டு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த பேக் போன் ஆஃப் தட் அந்த படிக்கட்டு அந்த ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் மாதிரி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு அந்த பென்டாஸ் சுகரும் ஃபாஸ்பேட்டும் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு பாருங்க, தே வில் பி லிங்க்டு டு த சுகர் மாய்டி. ஓகே, அண்ட் அதுதான் அந்த ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படிக்கட்டுலேருந்து அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். நைட்ரோஜனஸ் பேஸ் லிங்க்டு டு த சுகர் மாய்டி, அதுதான் வந்து அந்த பேக் போன்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும். ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு அந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். இது பாருங்க டிஎன்ஏ ஆர்என்ஏ. ஸோ டிஎன்ஏ போது இங்கே என்ன இருக்குது? இது வந்து டபுள் பாண்ட். இங்கே உங்களுக்கு என்ன மோஸ்ட்லி ஆர்என்ஏ இஸ் சிங்கிள் பாண்ட். இது டபுள் ஸ்டாண்டர்ட் சுகர் ஃபாஸ்பேட், இது யூஸ்வலி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் சுகர் ஃபாஸ்பேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து டிஆக்சி ரைபோஸ், இங்கே வந்து ரைபோஸ் சுகர். ஓகேவா? அடுத்து வந்து நீங்கள் என்ன மெயின்னா இங்கே வந்து தைமின் இருக்கும். இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் வி ஹாவ் யுராசில். ஓகேவா? அந்த பேசிக் கான்செப்ட் ஆல்சோ யூ ஷுட் நோ. Okay, that basic concept also you should know. And another big difference in that RNA when you see, இதில் வந்து பார்த்தீங்கன்னா the 2 OH group, that is you can see the structure. அதில் 2' வந்து பார்த்தீங்கன்னா okay, here they will be OH. Okay, instead of the hydrogen. So இங்கே வந்து instead of hydrogen இங்கே வந்து ஒரு ஹைட்ராக்சில் இருக்கும். So that makes the another difference. So ஒன்று வந்து double strand, next pentose sugar, then you can see 2' hydroxyl group.
which is present in the RNA. So இந்த மாதிரி இருக்கிறதுனால it will make RNA more reactive than DNA. அடுத்து இந்த pyrimidine, instead of thymine there is uracil. Okay, but இதெல்லாமே common. Okay, so நீங்க வந்து பார்க்கலாம், இங்க வந்து பார்த்தீங்கன்னா the double helical structure, இதில் வந்து backbone அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can see the sugars and the phosphates, they form the backbone. இங்க வந்து அந்த படிக்கட்டு இது மாதிரி staircaseலேருந்து அது அப்படியே அந்த moiety எதுனா அந்த nitrogenous base அப்படியே project ஆகிட்டு இருக்கும். So you can see in RNA, so you can see here, so instead of the hydrogen group, here you can see in the sugar moiety, that is ribose la second position, இது 1 இது 2, the second position in the ribose, instead of the usually hydrogen இருக்கிறதுல OH இருக்கு. So this makes it more reactive, highly reactive, it becomes more reactive, so and also unstable. இதான் காரணம். So they are easily, it's more labile, it's easily degradable. So ஒரு genetic material இருக்கும்பொழுது இந்த இது இருக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் majority of the living organismsக்கு நம்மளுக்கு வந்து DNA தான் genetic material. புரியுதுங்களா? Also in the RNA, the uracil is found in the place of thymine இல்லையா. ஸோ அனதர் இது உங்களுக்கு முன்னாடியே அதை காமிச்சேன். ஸோ DNA double strand, RNA single strand. So it's double stranded structure, இது வந்து single strand. Sugar is deoxyribose, here it is ribose. What about the pyrimidines, cytosine, thymine? Instead of thymine, it is replaced by uracil. So always cytosine will be equal to the number of guanine. Okay, here the cytosine will not be equal to the number of guanine. So இது வந்து million base pairs, இங்க வந்து it is only 100 to 5000. So these are the characteristic difference between DNA and RNA. So next வந்து எப்படின்னா இந்த DNA அப்படின்றோம் இல்லையா, இதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு genetic material அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது ஒரு basic concept இருக்கு. So when I speak about the main basic that DNA is a genetic material அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா that also added weight to it. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அப்புறம் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய சர்ச் எது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. அதில் ஒன் சச் ஆஃப் த மெயின் எக்ஸ்பெரிமெண்ட் வாட் வி கால் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தட் வாஸ் டன் பை ஃபெட்ரிக் கிரிஃபித்து, அப்புறம் வந்து மெல்சன்ஸ்டால், அப்புறம் பார்த்தீங்கன்னா many people like Walter Sutton, Thomas Hunt Morgan, இவங்கெல்லாம் பண்ணி முடிச்சு இதை வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு பார்த்தேன். லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ், அதுதான் ஐ வாஸ் திங்கிங் அரவுண்ட். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் பார்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுக்கு பேர் சார்காஃப் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். மேபி சாப்டரில் பின்னாடி வந்தாலும் பரவாயில்ல, பட் இந்த பாயிண்டில் நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும் அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா இங்கே உங்களுக்கு இந்த கான்செப்ட் வருது இல்லையா, ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா always you remember that we have the adenine guanine இருக்கு இல்லையா, they will be equal to the amount of cytosine and thymine. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு law, that is the rule of Chargaff 1. So the purine and the pyrimidine base pairs, they are unequal amount. அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து எப்படின்னா always the molar amount of purine will, that is adenine வச்சுக்கோங்க, that will be always equal to the molar amount of cytosine. Okay, that is the next point. Then next you should know that always the ratio of adenine plus the thymine and guanine plus cytosine will be constant for all the species. So they have what is called the complementary pairing. So we have what is called the complementary pairing. So the on the basis of the complementary pairing. So what is the base of complementary pairing? Abdin patamna, like always you can see that A is opposite to T and you can see G is opposite to C. Okay, in the base of complementarity it forms a very important role. Okay, so what are the basic you all understood with the thing, the purines, pyrimidines. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். So what are the purines? These are the pyrimidines. So the purines will always pair, that is the
purines will pair with the pyrimidines, and these are the complementary pairing, what we call it as the complementary pairing. Okay, next we will go to the discovery. So inga vandu pathina, even though the discovery of nuclein and the measure adu kandupidichaalum, the principle of inheritance of Mendelum adhe time la da irundhudu, but innum vandu people were not that strong enough to tell that DNA is a genetic material. So இன்னும் molecular level la நிறைய discoveries by Mendel, Sutton, Morgan எல்லாம் பண்ணாலும் they want to still more narrow it down. So அந்த question வந்து genetic material வந்து அங்க answer பண்ண முடியல. So it was first started in the concept of transforming principle. இது யார் அப்படின்னா Frederick Griffith. இது எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க, யார் வந்து இந்த transforming principle கண்டுபிடிச்சது, இல்ல Frederick Griffith எக்ஸ்பெரிமெண்டோட அவுட்கம் என்ன, இதுல இருந்து டெஃபினட் கொஸ்டின் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அவர் என்ன பண்ணார்னா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா இருக்கு, அது ஒரு பாக்டீரியா, அது யூஸ்வலாக வந்து நிமோனியாங்கிற ஒரு வியாதியை காஸ் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே வந்து அவர் அழகாக அந்த பாக்டீரியாவில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவர் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணார். இங்கே என்ன பண்ணுறாரு, அந்த பாக்டீரியா, அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாங்கிற அந்த பாக்டீரியாவை ஒரு கல்ச்சர் பிளேட்டில் க்ரோ பண்ணுறாரு. இதில் வந்து ஸ்மூத் ஷைனி காலனிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எஸ்ஸுங்கிறாரு. ஓகேவா? இப்போ இதே வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஆர் காலனிஸுங்கிறாரு. இந்த எஸ் இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு காரணம், அது மேலே ஒரு சாக்ரைட் மியூக்கஸ் கோட் அதில் இருக்குது. அதுதான் வந்து அந்த விருலண்ட்டை கொடுக்குது. அந்த விருலண்ட்னா அந்த வியாதியை உண்டு பண்ணுற தன்மையை தருது. ஆர் அப்படின்னும் போது அதில் அந்த பர்டிகுலர் ஆர் ஸ்ட்ரெயின், இது வந்து எஸ் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா, ஆர் ஸ்ட்ரெயின். அந்த ஆர் ஸ்ட்ரெயினில் அந்த மியூக்கோசாக்ரைட் அந்த கோட் இல்லை, அதனால அதுக்கு வந்து அந்த தன்மை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மைஸுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மைஸை வந்து இப்போ நம்ம அந்த எஸ்ட்ரெயினில் அதை வந்து எடுத்து அதில் இன்ஜெக்ட் பண்ணோம்னா அது என்ன பண்ணுது, உடனே நிமோனியா இன்ஃபெக்ஷன் வந்து இறந்து போகுது. இப்போ இதே நான் அந்த ஆர்ஸ்ட்ரெயினை எடுத்து இன்ஜெக்ட் பண்ணும்பொழுது அங்கே வந்து இட் டிட் நாட் டை. ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த நிமோனியா வியாதி வரல. ஸோ எஸ்ட்ரெயின் எடுக்கிறோம், மைஸில் இன்ஜெக்ட் பண்ணுறோம், மைஸ் இறந்து போகுது. ஏன்? பிகாஸ் அது வந்து விருலண்ட். இப்போ ஆர் ஸ்ட்ரெயின் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுறோம், மைஸ் ஆனால் இருக்குது, ஏன்னா அதில் இந்த விருலன்ஸ் இல்லை, அதனால் நிமோனியா டெவலப் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிஃபித் வந்து வாஸ் ஏபிள் டு கில் த பாக்டீரியா. அவர் என்ன பண்ணார், அடுத்து பாக்டீரியா எடுத்து கில் பண்ணிவிட்டு அந்த ஹீட் கில்டு எஸ்ட்ரெயினை எடுத்து இப்போ மைஸ்க்கு இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த மைஸ் வந்து உயிர் வாழுது. இட் டிட் நாட் டெவலப் நிமோனியா. ஓகே, இதே அந்த ஹீட் கில் ஸ்ட்ரெயின் எடுத்து ஆர் ஸ்ட்ரெயினோட மிக்ஸ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணுறாரு, மைஸ் இறந்து போகுது. அப்போ இவருக்கு ஒரு பெரிய குழப்பம் வருது. எஸ் ஸ்ட்ரெயின் ஒண்டி கொடுத்தா இறந்து போகுது, ஆர் ஸ்ட்ரெயினை ஒண்டி இன்ஜெக்ட் பண்ணால் உயிர் வாழுது, இதை வந்து ஹீட் கில் பண்ணி கொடுத்தா உயிர் வாழுது, ரெண்டையுமே சேர்த்து கொடுத்தா இறந்து போகுது. அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் என்னவோ அந்த ஆர் ஸ்ட்ரெயின் போகுது, அதுதான் இந்த நிமோனியா வியாதி வந்து இறக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு இவர் யூகிச்சார். ஸோ he recovered live S bacteria from the dead mice. So he concluded that the R strain bacteria has been transformed. So அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. தட் இஸ் ஹீட் கில் எஸ் ஸ்ட்ரெயின் வந்து அது வந்து எனேபிள் பண்ணுது அந்த ஆர் ஸ்ட்ரெயின் டு சிந்தசைஸ் அந்த பாலிசாக்கரைட் கோட். அதனால தான் அது விருலனாக மாறுது. ஸோ அங்கே வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அவர் அங்கேருந்து என்ன கண்டுபிடிச்சார், ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் அந்த காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சார். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ட்ராபேக் இல்லை அவரோட இந்த ஒர்க்கோட லேக்யூனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரால் அந்த பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியலை கண்டுபிடிக்க முடியல. இதுதான் இதோட ட்ராபேக். அப்போ என்ன பண்ணாங்க, யார் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷனை கொண்டு வந்தாங்கன்னா, இட் இஸ் நன் அதர் தேன் ஆஸ்வால்ட் ஆவரி, காலின் மெக்லியாட், மெக்லின் மெக்காட்டி. இது எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இவங்க எல்லாரும் நினச்சாங்க ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ஒரு ப்ரோட்டீன் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஸோ அந்த பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் அந்த கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டை அதை வந்து நெக்ஸ்ட் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்க யாருன்னா இந்த ஆஸ்வால்ட் ஆவரி, காலின் மெக்லியாட், மெக்லின் மெக்காட்டி. ஸோ இவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன நினச்சாங்க, பயோகெமிக்கல்னால் இந்த 3 தான் இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் இருக்கணும், இல்லை அது ஒன்று டிஎன்ஏவாக இருக்கணும், இல்லை ஆர்என்ஏவாக இருக்கணும். ஸோ அந்த ஹீட் கில் எஸ்எல்லேருந்து எது அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, இந்த 3த்தில் ஒன்று தான் இருக்கணும். ஸோ அவங்க டிஸ்கவர் பண்ணாங்க அந்த டிஎன்ஏ அலோன் ஃப்ரம் எஸ் பாக்டீரியா காஸ்ட் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை எப்படி அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வெறும் ப்ரோட்டியேசஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் எடுத்தாங்க. ஸோ அப்போ ப்ரோட்டீனே அங்கே இருக்காது இல்லையா, எல்லாத்தையுமே அது லைஸ் பண்ணிவிடும் அந்த பர்டிகுலர் இதில். அப்போ பார்த்தாலும் அது நிமோனியா
தட் இஸ் அந்த பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆகுது, அந்த ப்ரோட்டீன்ஸ் ஒண்டி எடுத்துனா அது டிரான்ஸ்ஃபர்மேஷனை பெருசாக அஃபெக்ட் பண்ணலை. இல்லை ஆர்என்ஏஸ் ஒண்டி யூஸ் பண்ணும்போதும் பார்த்தா அங்கே ஒரு பெருசாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அஃபெக்ட் பண்ணல. தட் இஸ் அந்த மைஸ் வந்து இறந்து போகுது. பட் இதே நம்ம டிஎன்ஏஸ் யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை இன்ஹிபிட் பண்ணுது. ஸோ அது இன்ஹிபிட் பண்ணும்போதுனா அந்த மைஸ் அங்கே வந்து திரும்பி உயிர் வாழுது. அப்போ அவர் என்ன நினச்சாரு, ஓகே அப்போ டிஎன்ஏ தான் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல், அதுதான் அந்த ஹெரிடேட்டரி மெட்டீரியல். பட் இதை அவங்க தெரிவிக்கும் போது நிறைய பயாலஜிஸ்ட் அந்த டைமுக்கு அவங்க அதை கன்வின்ஸே ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஎன்ஏஸ் அப்படின்னாங்கன்னா என்னென்னா, டிஎன்ஏ வந்து இட்ஸ் அ நியூக்ளிக் ஆசிட், பட் டிஎன்ஏஸ்ங்கிறது அந்த என்சைம் தட் இஸ் கோயிங் டு லைஸ் த டிஎன்ஏ மாலிக்யூல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ தான் அப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ஆணித்தனமாக அடுத்து பேசி அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷே அண்ட் மார்த்தா சேஸ். இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா வைரஸ் எடுத்து அதை வந்து பாக்டீரியாவை வச்சு இன்ஃபெக்ட் பண்ணி we call that as bacteriophage. ஸோ வைரஸ் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணோன்னே அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாக்டீரியோஃபேஜ். இந்த பாக்டீரியாவை நம்ம ஒரு பாக்டீரியா பர்டிகுலர்லி ஈகோலை வச்சு அட்டாச் பண்ணி எப்படி இங்கே இருக்கிற இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் இந்த பாக்டீரியாவுக்கு அந்த வைரல் ஜெனட்டிக் மெட்டீரியல் பாஸ் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறது தான் ஹெர்ஷே அண்ட் சேஸ் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதை பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, சில வைரஸ் எடுத்தாங்க, அதை ஒரு மீடியமில் வளர்க்குறாங்க. ஒன்று வந்து ரேடியோ ஆக்டிவ் ஃபாஸ்பரஸ், இன்னொன்று ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர். இப்போ எங்கெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் ஃபாஸ்பரஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் வைரஸ் இருக்குன்னா இட் வில் ஹாவ் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ, பிகாஸ் டிஎன்ஏல தான் நம்மளுக்கு ஃபாஸ்பரஸ் இருக்கும், ப்ரோட்டீனில் இருக்காது. இதே சம் வைரஸ் எடுத்து அவங்க ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரில் க்ரோ பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கண்டெயின் ரேடியோ ஆக்டிவ் ப்ரோட்டீன் பட் நாட் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ, பிகாஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல வந்து சல்ஃபர் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ரேடியோ ஆக்டிவ் ஃபேஜ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேல அட்டாச் டு த ஈகோலை. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ரேடியோ ஆக்டிவ் ப்ரோட்டீன், ரேடியோ ஆக்டிவ் ஃபாஸ்பரஸ் லேபிள்டு அந்த பாக்டீரியோஃபேஜஸ். இப்போ இதை வச்சு அந்த ஈகோலையை இப்போ பார்த்தீங்கன்னா அதை இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது இன்ஃபெக்ட் பண்ணோன்னே என்ன ஆகும், நெக்ஸ்ட் அந்த வைரல் கோட்ஸ் வந்து நம்ம ஒரு பிளெண்டர் வச்சு தட் இஸ் அஜிடேட் பண்ணி ஒரு பிளெண்டர் வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம். அடுத்து அந்த வைரஸ் பார்ட்டிகளை வந்து ஒரு சென்ட்ரிஃபியூஜ் வச்சு செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு தென் வி ஆர் கோயிங் டு அனலைஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த யூஸ் பண்ணி ஒரு அஜிடேட்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு சென்ட்ரிஃபியூக் பண்ணி ரிமூவ் பண்ணி we are going to check for the radioactivity. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். தட் இஸ் பாக்டீரியா விச் இன்ஃபெக்டட் தட் வைரஸ். ஓகே, அதில் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ இருந்தது. தட் இஸ் என்ன அங்கே குறிக்குது, டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், அதுதான் அந்த வைரஸ்லேருந்து அந்த பாக்டீரியாவுக்கு வந்தது. ஸோ த பாக்டீரியா தட் வேர் இன்ஃபெக்டட் வித் வைரஸ், எதுக்கெல்லாம் அந்த ரேடியோ ஆக்டிவ் that had radioactive protein வச்சுக்கோங்களேன், they were not radioactive. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா will not enter from the bacteria to virus. ஏன்னா எது என்டர் ஆகும், அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் என்டர் ஆகும். ஸோ அப்போ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் அங்கே என்னது, வைரஸ்லேருந்து பாக்டீரியாவுக்கு போனது, இட் இஸ் த டிஎன்ஏ நாட் த ப்ரோட்டீன். இப்படி தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து நோ ரேடியோ ஆக்டிவிட்டி டிடெக்டட். ஸோ ரேடியோ ஆக்டிவ் சூப்பர் பண்ணலாம். பட் இங்கே வந்து பாருங்கள், ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் டிடெக்டட் இன் த செல் but no radioactivity in the supernan, so which suggested that it is the DNA is the genetic material which passed the virus, and the virus oda genetic material and the bacteria pass பண்ணுது, and it is not the protein. so ஆணித்தனமா அடிச்சு. so first transforming principle னு ஒன்று இருக்குங்கிறது கிரிஃபித் சொல்வார். அந்த பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் அந்த ஆஸ்வால்ட் அவரி மேக்காட்டன் கண்டுபிடிப்பாங்க. மூணாவது டிஎன்ஏ தான் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷே அண்ட் மார்த்தா சேஸ். இந்த சயின்டிஸ்ட் இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் இந்த பேர் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்காம பேப்பரே கிடையாது, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டிஎன்ஏ வர்சஸ் ஆர்என்ஏ, இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆணித்தனமாக நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அந்த ஹெர்ஷே அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து. இப்போ நம்மளுக்கு என்னன்னா டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சில வைரஸில் அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், லைக் சே டொபாக்கோ மாசக் வைரஸ் இல்லைனா கியூபி பாக்டீரியோஃபேஜ் இங்கெல்லாம். பட் ஆன்சர் என்னன்னா, ஏன் டிஎன்ஏ வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல், ஏன் ஆர்என்ஏ வந்து அந்த வேலையை பண்ண முடியாது? ஸோ ஏன் வந்து ஆர்என்ஏவை நம்ம ஒரு மெசஞ்சராக பார்க்குறோம், ஒரு அடாப்டராக பார்க்குறோம்? ஸோ என்ன அங்கே கெமிக்கல் டிஃப்ரென்ஸ்? ஸோ ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ டிஎன்ஏ எடுத்துக்கிட்டீங்க, இங்கே வந்து ஆர்என்ஏ எடுத்திருக்கோம். அப்போ வாட் இஸ் தட் வித் டிஎன்ஏ? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎன்ஏல அங்கே டிஆக்சி ரைபோஸ் சுகர் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ரைபோஸ் சுகர்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைபாஸ் சுகரில் இந்த 2 second positionல இந்த hydroxyl group இருக்கும். That will add more to the unstability of the RNA molecule. ரொம்ப labile and more reactive கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து instead of thymine, okay, இங்க வந்து என்ன இருக்கு? uracil will be there. இதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். So இதெல்லாம் தான் அந்த differences that is bringing about telling that DNA is a better genetic material than RNA. So ஒரு moleculeக்கு வந்து genetic material அப்படின்னு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் criteria இருக்கணும்? It should have the ability to replicate. Second, chemically, structurally அது ஸ்டேபிளாக இருக்கணும். அடுத்து it should have that is அந்த mutation undergo பண்ணணும், பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். அதுவும் வந்து ஒரு பாயிண்ட். அடுத்து அது என்னதான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்தாலும் it should be able to express the Mendelian characters. ஸோ இந்த பேரிங், பேஸ் பேரிங் அந்த காம்ப்ளிமெண்டாரிட்டி அது ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ ஃபாலோ பண்ணும், பட் ப்ரோட்டீன் வந்து இந்த ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவே அதால் ஃபில்ஃபில் பண்ண முடியாது. ஸோ ப்ரோட்டீனை வந்து நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியலாக அங்கே கொண்டு போகவே முடியாது. அப்போ ஜெனட்டிக் மெட்டீரியல் ஸ்டேபிள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸ்டெபிலிட்டி அப்படின்னும் போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கிரிஃபித் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அங்கே வந்து ஹீட் கில் எல்லாம் பண்ணியும் நம்மளுக்கு அது எது வந்து டிஸ்ட்ராய் ஆகாமல் இருந்தது? டிஎன்ஏ. ஸோ அதனால் டிஎன்ஏ வில் பி அ பெட்டர், ரொம்ப அந்த ஸ்டெபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த தன்மை உடையது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2' அந்த OH குரூப் இருக்குல்ல, தட் இஸ் இந்த ஆர்என்ஏ அந்த நியூக்ளியோடைடில், தட் இஸ் இந்த ரைபோஸ் சுகர், அது இன்னும் ரியாக்டிவ் ஆக்குது, ரொம்ப லபைலாக இருக்குது. ஸோ ஈஸி டீக்ரேடபிள். ஸோ ஆர்என்ஏ வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் கேட்டலிட்டிக் மாலிக்யூல் பிகாஸ் இட்ஸ் வெரி ரியாக்டிவ். ஸோ ஸ்ட்ரக்சரலி டிஎன்ஏ ரொம்ப ஸ்டேபிள், லெஸ் ரியாக்டிவ். ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது ஆர்என்ஏ வந்து நாட் தட் ஸ்டேபிள், அது ரொம்ப ரியாக்டிவ் லபைல் ஸ்ட்ரக்சர். ஸோ 2 நியூக்ளிக் ஆசிட்னு வச்சு பார்க்கும்போது எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வில் பி த பெட்டர். இன்னும் அதுக்கு ஸ்டெபிலிட்டியை இன்னும் கான்ஃபார்ட் பண்ணுறது அந்த தைமின், இங்கே வந்து யுராசில் இருக்கு. ஸோ இதுவும் இன்னும் அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு தருது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் இங்கே டிஎன்ஏல இருக்கு இல்லையா, ஸோ தேன் யுராசில், அது இன்னும் அடிஷ்னல் ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு தருது. ஸோ டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கும்போது தேல் பி ஏபிள் டு மியூட்டேட், பட் ஆர்என்ஏ ரொம்ப ஃபாஸ்டர் ரேட்டுக்கு மியூட்டேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்டர் ரேட்டுக்கு பண்ணும்பொழுது அந்த கான்செப்ட் ஆஃப் லைஃப் வித் எவல்யூஷன் அது ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும்போது அது கரெக்டாக வராது. ஸோ ஆல்வேஸ் யூ ஷுட் நோ தட் டிஎன்ஏ வில் பி அ பெட்டர் ஜெனட்டிக் மெட்டீரியல். பட் என்னதான் அப்படி சொன்னாலும் ஒரு உலகம் ஆர்என்ஏ இல்லாமல் யோசிக்க முடியாது, ஏன்னா ஆர்என்ஏனாலே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான். ஸோ அப்போ தான் வந்து இட் வில் பி ஈஸி டு எக்ஸ்பிரஸ் த கேரக்டர்ஸ். ஸோ டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இட் வில் பி டிபெண்ட் ஆன் த ஆர்என்ஏ ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் சிந்தசைசிங் மெஷினரின்னு நம்ம யாரை நினைப்போம்? ஆர்என்ஏ தான் நினைக்கணும். ஸோ 2 இதில் எடுத்தாலும் டிஎன்ஏ வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல், பெட்டர் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். இதே ஆர்என்ஏன்னு பார்த்தோம்னா அது அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு நம்மளுக்கு ஆர்என்ஏ மாதிரி ஒரு மாலிக்யூல் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ தட் வில் பி அ பெட்டர் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாலிக்யூலாகவும் டிஎன்ஏ வந்து ஒரு பெட்டர் ஸ்டேபிள் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ புரிய வரும். எஸ், யூஆர் ஆல் ஏபிள் டு ஃபாலோ. இப்போ ஆர்என்ஏ வேர்ல்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஈவந்தோ நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஆர்என்ஏ தான் இந்த ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் லைக் மெட்டபாலிசம், டிரான்ஸ்லேஷன், ஸ்ப்ளைசிங் இது எல்லாமே ஆர்என்ஏ சுற்றி தான் இருக்குது. ஸோ ஆர்என்ஏ வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாகவும் இல்லை, அதை தவிர இட் இஸ் கேட்டலிஸ்ட் ஆல்சோ. ஸோ நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளே பார்ப்போம் ஆர்என்ஏ ஆஸ் அ கேட்டலிஸ்ட். பட் இதே ப்ரோட்டீன் வந்து அதை பண்ண முடியாது. அண்ட் மோர் இது வந்து பிகாஸ் ஆஃப் அந்த கெமிக்கல் மாடிஃபிகேஷனால ரொம்ப ரியாக்டிவாக இருக்குது. ஸோ அதனால அது அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி ஆர்என்ஏ சில கெமிக்கல் மாடிஃபிகேஷன் வந்து அடுத்தபடியாக ஸ்டேபிள் டிஎன்ஏ அந்த ஆர்என்ஏலேருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட் ஆஃப் எவல்யூஷன். ஸோ அது டபுள் ஸ்ட்ராண்டாகவும் இன்னும் அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் இன்னும் அது ரெசிஸ்ட் பண்ண முடியும், இன்னும் அந்த அதால் அந்த மியூட்டேட் பண்ணுறது அட் அ ஸ்லோயர் ரேட், அந்த ரிப்பேருங்கிற ஒரு கான்செப்ட் இன் டிஎன்ஏ இதெல்லாம் வரும்பொழுது ஆஸ் அ பெட்டர் ஜெனட்டிக் மெட்டீரியலாக அது எவால்வ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெப்ளிகேஷன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் வித் ஒர்க். Okay, it started with the work of Watson and Crick. So அவங்க தான் அந்த டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிஎன்ஏ ப்ரப்போஸ் பண்ணவங்க. அவங்க தான் அந்த ஸ்கீம் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ சொன்னவங்களும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் நாட் எஸ்கேப்ட் அவர் நோட்டிஸ் தட் த ஸ்பெசிஃபிக் பேரிங் வி ஹவ் பாஸ்டுலேட்டட். ஸோ ஆல்வேஸ் இட் இஸ் A to T and it is G to C இல்லையா. இப்போ இது வந்து டிஎன்ஏல, இப்போ இதே வந்து ஆர்என்ஏ வந்தால் இட் இஸ் ஆல்வேஸ் A to U and G to C. இதுதான் பேஸ், பெரிய விஷயம். இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங். இது வந்து என்ன சொல்கிறாங்க, we have postulated immediately suggests a possible copying mechanism for the genetic material. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து இந்த மாதிரி 2 strand இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு strand இதில் it will act like a template. அந்த ஒரு strand template-ஆ இருக்கும்போது நம்மளுக்கு இன்னொரு copy of the new strand நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து என்ன இருக்கும், நம்மக்கிட்ட இந்த ஒரிஜினல் பேரண்ட் ஸ்ட்ராண்டும் இருக்கும் அண்ட் நியூலி சிந்தசைஸ் ஸ்ட்ராண்டும் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து ஒரிஜினல் ஒன்று ஜெராக்ஸ்ன்னு இருக்கும்போது we call that such a term as semi-conservative DNA replication. ஸோ இது வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரம் த மேத்யூ மெல்சன் அண்ட் ஃப்ராங்க்லின் ஸ்டால் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்ல we wanted to, that is they proved that DNA replication is in a semi-conservative way. ஸோ என்ன ஆர்கானிசம் யூஸ் பண்ணான்னு கேள்வி வரலாம், யார் இதை வந்து ஒர்க் பண்ணாங்கன்னு கேள்வி வரலாம், and they can ask like what was ultimate result or outcome of the experiment done by Melson and Stahl na the semi-conservative DNA replication. இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியணும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they will grow the E. coli in a that is a heavy isotope of nitrogen. Okay va, and the ammonium chloride they grew the E. coli in a medium containing the ammonium chloride, that is NH415. That is inga vandu the only nitrogen source for many generation. So the result வந்து பாத்தீங்கன்னா the N15, that is a radioactive isotope அது சொல்றோம் இல்லையா, அது வந்து it will be newly synthesized அந்த DNA இருக்கு இல்லையா, அதில் வந்து அது வந்து இன்கார்பரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹெவி டிஎன்ஏ மாலிக்யூல் வந்து நம்ம நார்மல் டிஎன்ஏலேருந்து நம்ம வந்து நல்லா டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். ப்ராபப்ளி பை கேசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன் மூலமாக நம்ம இதை வந்து அழகாகவே வந்து நம்ம இதை வந்து பண்ணலாம். ஓகேவா, தட் இஸ் நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தே க்ரூ த E. coli for many generation in a medium having heavy isotope of medium. It's a medium containing heavy isotope of nitrogen. Okay, so till all the bacterial DNA they were labeled with the heavy isotope. அடுத்து என்ன பண்ணாங்க, அந்த labeled bacteria was then shifted to fresh medium which was having a normal nitrogen. Okay வா, ஸோ அதுலேருந்து சாம்பிள்ஸ் எடுத்து எவ்ரி ஜென்ரேஷன் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அதில் வந்து கேசியம் குளோரைடு அந்த டென்சிட்டி சென்ட்ரிஃபிகேஷன் வச்சு நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, தே ஸ்டடிட் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். அதை எடுத்து எப்படி இது வந்து நம்மளுக்கு வந்து வாட் யூ கால் ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி ஃபர்ஸ்ட் இட் வாஸ் இனிஷியலி ஹெவி, தென் லேட்டர் இட் வாஸ் ஹைப்ரிட் விச் வாஸ் கண்டெய்னிங் half of heavy and light. தென் அப்படியே போகும்போது பார்த்தீங்கன்னா லைக் இட் வாஸ் இன்டர்மீடியட் டைப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், த டிஎன்ஏ தட் வாஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் ஆஃப்டர் 20 minutes. ஓகே, இட் ஹேட் அ ஹைப்ரிட் ஆர் அன் இன்டர்மீடியட் டென்சிட்டி. ஓகே, உங்களுக்கு இது புரியுதா? ஃபஸ்ட்டு ஒன்லி ஹெவி, ஃபுல்லாக எல்லாமே ஹெவியாக இருக்கும். தென் ஒரு ஹைப்ரிட் லைட் வெயிட் மீடியம் வச்சு பார்க்குறோம். ஸோ ஆஃப்டர் 20 minutes ஆஃப்டர் ரெப்ளிகேஷன் வி saw இட் இஸ் லைக் அ ஹைப்ரிட் ஹேவிங் போத் லைட் அண்ட் ஹெவி. அப்புறம் அடுத்து ஒரு 40 minutes அப்படி போனோன்னே இந்த செகண்ட் இட் ஹேட் ஈக்குவல் அமௌண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஸோ வாட் வில் பி த அல்டிமேட் எண்ட்? ஃபர்ஸ்ட் பாருங்க, த டிஎன்ஏ வென் இட் வாஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஓகே, வென் இட் வாஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இட் வாஸ் ஹைப்ரிட் ஆர் இன்டர்மீடியட் பிட்வீன் போத் N14 and N15. ஓகே, the second generation la vandu pathina it was of two types, that is 50% light and 50% was hybrid, that is intermediate. Then third generation, which is after 60 minutes, it had two types of DNA, that is 25% were intermediate, you can please make a note of it, they'll ask in the exam, and 75% was light in the ratio of 1:3. idu 60 nimisham kalichi. Fourth generation na 80 minutes. After 80 minutes, it is 12.5% of the intermediate type. That is N15 and N14. And 87.5 type, it is fully light. Okay. So in the ratio of 1:7. So in the madri from parent and that is parent DNA vandu is conserved in the daughter, while in the second வந்து freshly synthesized இருக்கிறது அப்படியே ஆட் ஆகுது. ஸோ தட் எக்ஸ்பிளைன்ஸ் த செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த மெல்சன் அண்ட் ஸ்டால் அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணாங்க. ஓகேங்களா?
So இதே மாதிரி similar experiments வந்து they used with radioactive thymidine also, and they were able to detect newly synthesized DNA in the chromosome. So இது வந்து விஷயா ஃபாபா beans, அது மாதிரி டெய்லர் அண்ட் குலீக்ஸ் அவங்க வந்து இது வச்சு பண்ணாங்க. அங்கேயும் in plants they were able to make it out telling that the replication is semi-conservative. So next வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த என்டையர் கான்செப்ட் புரியுது. பட் இப்போ டிஎன்ஏங்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல், அப்போ இது எப்படி அந்த காப்பி டவுன் ஆகுது, எப்படி இந்த என்டையர் மெஷினரி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஈகோலை வச்சு உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி சொல்கிறேன். ஸோ ரெப்ளிகேஷன் அப்படின்னும் போது அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் என்சைம்ஸ் தேவைப்படுது. இந்த மெயின் என்சைம் இந்த மொத்தத்துக்கும் யாருன்னா டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரைஸ். இதுதான் அந்த பாலிமரைசேஷன், அந்த ஜெராக்ஸ் மாதிரி ஆகிறதுக்கு வேலை பார்க்க போகுது. ஸோ இது என்ன பண்ணுது, ரொம்ப ஹை எஃபிஷியன்ட் என்சைம். இது மொத்த மாலிக்யூல் அந்த அப்படியே பாலிமரைசேஷன் பண்ணும் வித்தின் அ ஷார்ட் டைம். இப்போ இதே ஈகோலை அப்படின்னா அது 20 நிமிஷம் தான். ஸோ அவ்வளோ காப்பீஸ் ஆஃப் இது இவ்வளோ செகண்டுக்குள்ளே அது இவ்வளோ பண்ணிடும். பட் இந்த ரெப்ளிகேஷன் ப்ராசஸில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட இட் கேன் லீட் டு மியூட்டேஷன். அதனால் அங்கே வந்து அந்த ஹை அக்யூரசி வந்து ரொம்ப முக்கியம். பட் இது வந்து ஒரு எனர்ஜி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். ஸோ எங்கேருந்து அதுக்கு அந்த எனர்ஜி வருதுன்னா, நம்மளுக்கு அந்த டிஆக்சிரைபோ நியூக்ளியோடைட் ட்ரைஃபாஸ்பேட் இருக்குல்ல, அப்பார்ட் ஃப்ரம் சப்ஸ்ட்ரேட் இன்னொன்று வந்து அந்த எனர்ஜி ஃபார் பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் அங்கேருந்து தான் எடுத்துக்கும். பிகாஸ் ஏடிபி இருக்குல்ல. ஸோ இன் அடிஷன் டு த டிஎன்ஏ டிபெண்டன்ட் பாலிமரேஸ் இந்த என்சைமு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன் ஃபார்க். தட் இஸ் இந்த டிஎன்ஏ வந்து ஒரு டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர், 2 strands இருக்கு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ரெப்ளிகேட் ஆகும்பொழுது இது அப்படியே அன்வைண்ட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த ஸ்மால் ஓப்பனிங் வந்து நம்மளுக்கு பார்த்தா ஒரு ஃபோர்க், நம்ம சாப்பிட்ற அந்த ஃபோர்க் ஸ்பூன் மாதிரி இருக்கும். அதான் இதுக்கு பேர் ரெப்ளிகேஷன் ஃபார்க். இந்த டிஎன்ஏ டிபெண்டன்ட் அந்த பாலிமரைஸ் என்சைம் எப்பயுமே இட் வில் ஆக்ட் ஃப்ரம் 5' to 3' இப்படி தான் அது அந்த பாலிமரைசேஷன் நடக்கும். அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு அந்த the template with polarity 3' and the 5' இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா it will be continuous. ஸோ நான் சொல்கிறது வந்து enzyme will act from 5' to 3' and நம்மளுக்கு strand from 3' to 5' இருக்கு பாருங்க. Okay, that will be continuous. While on the other the template with 5' to 3' அது வந்து discontinuous இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. DNA அந்த that is what I said, that enzyme polymerase அது வந்து எப்பயுமே அந்த பாலிமரைசேஷனை இட் வில் கேரி ஃப்ரம் 5' to 3'. ஓகேவா? அப்போ இதுக்கு அந்த டெம்ப்ளேட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5' to 3' இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த டெம்ப்ளேட் வித் தட் பொலாரிட்டி இருக்குது பாருங்கள், அது வந்து எப்படி இருக்கு, தட் இஸ் ஃப்ரம் 5' to 3', அது வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. ஓகேவா? அந்த டெம்ப்ளேட் ஃபார்ம் ஆகுது. இதே வந்து when you see the template which is from what is called from 5' to 3' is discontinuous, whereas from 3' to 5' வந்து பார்த்தீங்கன்னா it is continuous. இப்போ இந்த மாதிரி discontinuous fragments எல்லாம் பார்த்தீங்கன்னா we call this as Okazaki fragments. Okazaki fragments. And இந்த fragments எல்லாத்தையும் join பண்ணுறதுக்கு we have like a Fevicol glue மாதிரி, that is DNA ligase. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படின்னு சொல்லிட்டேன், அதுதான் என்ன பண்ண போகுது, அந்த ப்ராசஸ் ஆஃப் அந்த ரெப்ளிகேஷனை இனிஷியேட் பண்ண போகுது. பட் இது போய் எந்த பாயிண்ட், டிஎன்ஏ அவ்வளோ பெரிய மாலிக்யூல் எங்கே வேணால் போய் ஆரம்பிக்கலாமா, ரேண்டமாக போய் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். இதை நம்ம பயோடெக்னாலஜி சாப்டர்லையும் இதை நம்ம படிப்போம். எப்படி படிப்போம்னா, நம்ம ஒரு ஃபாரின் பீஸ் ஆஃப் டிஎன்ஏ எடுத்து அந்த ஹோஸ்டில் இன்கார்பரேட் பண்ணோம்னா அந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷனில் தான் போய் அதை வந்து இணைப்போம். அப்போ தான் அது காப்பீஸாக மாறும். அப்போ தான் நம்மளுக்கு அதுக்கு வந்து ஒரு வெக்டார் யூஸ் பண்ணுவோம், பிளாஸ்மிடோ பாக்டீரியோஃபேஜோ யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே அந்த கொண்டு போக முடியும், அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ப்ரொசீஜர் இதுதான். ஸோ அந்த வெக்டார்ஸ்க்கும் அந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ ரெப்ளிகேஷனுங்கிறது புரியுது, என்ன புரியுது, செமி கன்சர்வேட்டிவ். ஓகே, மெல்சன் ஸ்டால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு நம்மளுக்கு புரியுது. அடுத்து வந்து இது வந்து இந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு டிஎன்ஏ அந்த பாலிமரேஸ் என்சைம், அடுத்து டிஎன்ஏ லைகேஸ் புரியுது. ஒரு எண்டு கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட் அப்படியே வருது. ஸோ ஒரு பேரண்ட் ஸ்ட்ராண்ட், அந்த கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட், இன்னொரு பக்கம் அந்த டிஸ்கண்டினியூஸாக வருது, ஜாயின் ஆகி அதுவும் வந்து பை டிஎன்ஏ லைகேஸ் புரியுது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு செமி கன்சர்வேட்டிவ் மாடலில் ரெப்ளிகேட் ஆகுது. பட் இது யூகேரியாட் அப்படின்னும் போது எங்கே ரெப்ளிகேட் ஆகும், எப்போ ரெப்ளிகேட் ஆகும், இது எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ ரெப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா, செல் சைக்கிள் படிச்சிருக்கோம். செல் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் த மைட்டாட்டிக் ஃபேஸ் அண்ட் தென் வீல் ஹாவ் அ பிக் இன்டர்ஃபேஸ் அப்படின்னும்.
இல்லையா, அப்புறம் இன்டர்ஃபேஸ் இருக்கும், அப்புறம் we have the G1 G phase G2 phase S phase இதெல்லாம் படிச்சிருப்போம். அதில் பர்டிகுலர்லி the S phase of the cell cycle தான் நம்மளுக்கு இந்த ரெப்ளிகேஷன் நடக்கும். இது ரொம்ப ஹைலி கோஆர்டினேட்டட். இப்போ இந்த S phaseல ரெப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு எரர் நடக்குனா that will result in polyploidy, that is increase in the chromosomal number anomaly அப்படி நடக்கும். Okay, so any doubts with this? Okay, shall we wind up with the session? So in the basic வந்து உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியணும், that is DNA replication அப்படின்னும் போது நான் ஒரு நட்ஷல்ல ஒரு குயிக் ரிவிஷன் ஒன்று தரேன். just one minute. So அதில் வந்து பார்த்தீங்கன்னா the DNA replication அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா it requires that point what is called the origin of replication, the specific point where the replication will start. Okay, usually where it is rich with adenine thymine base pair அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து DNA replication அப்படின்னு பார்த்தோம்னா what are the following stepsனா, number 1 it is the activation of the deoxyribonucleotides. Okay, then there is exposure of the DNA strand. So there is going to be exposure of the DNA strand. So இதில் வந்து topo isomerase அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கு, அதுதான் அந்த DNA இதை வந்து பிரேக் பண்ணும், அதை நிக் கொண்டு வரும், ரெண்டுத்தையும் ரிலாக்ஸ் பண்ணும். ஓகேவா, it can relax the negative and the positive and the coiling, super coiling in the DNA. அடுத்து we have helicase ஒரு என்சைம், அது என்ன பண்ணும், அன்வைண்ட் பண்ணும், இப்படி ரெண்டாக இருக்கிறத அது அன்வைண்ட் பண்ணிகிட்டே வரும். டோப்போ ஐசோமரேஸ் என்ன பண்ணும், அந்த நிக், இட் காசஸ் த நிக் ஆர் பிரேக்ஸ் த யூஷுவல் நிக்ஸ் இன் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் த DNA. ஹெலிகேஸ் என்ன பண்ணும், அதை அன்வைண்ட் பண்ண வைக்கும். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, we'll have what is called the DNA dependent polymerase, அதுதான் நெக்ஸ்ட் அந்த ரெப்ளிகேஷனை கொண்டு வரப்போகுது. ஓகே, that will have, then we'll have the template ஃபார்ம் ஆகும், usually in the direction of 5-3-. ஓகே, அது கண்டினியூஸாக இருக்கும். அண்ட் தென் வீல் ஹாவ் ஃப்ரம் தட் அது வந்து டிஸ்கண்டினியூஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆன் தி அதர் எண்ட் இருக்கும், அதுதான் ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். அதை வந்து ஜாயின் பண்ணுறது தான் வந்து இந்த டிஎன்ஏவோட லைகேஸோட வேலையாக இருக்கும். ஓகே, டிஎன்ஏ லைகேஸ். ஸோ இப்படி தான் வந்து இது ஃபார்ம் ஆகும். அந்த ஷார்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வாட் வி கால் திஸ் ஷார்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ தே ஆர் கால் த ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் டிஎன்ஏ லைகேஸ் மூலமாக ஜாயின், மோர் காமன் இன் த prokaryotes. Okay, so எங்கெல்லாம் வந்து இந்த ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, this part we call it as the lagging strand ன்னு சொல்லுவோம். Okay, this is called the lagging strand and this is called the leading strand, this part leading strand. So in the basic and all you should know. So இப்படி தான் இது ரெப்ளிகேட் ஆகிட்டே போக போகுது. ஸோ இப்போ ரெப்ளிகேட் ஆனோடனே அடுத்து ஸ்டெப்பு நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படிங்கிறது நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ் எஸ். ஸோ எனி டவுட்ஸ்? ஷால் வி வைண்ட் அப் த செஷன்? எனி டவுட்ஸ்? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், உங்களுக்கு அந்த டிஎன்ஏ, அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் ஆசிட்ல டிஎன்ஏ ஆர்என்ஏ, டிஎன்ஏ அந்த ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக சொன்னோம், டிஃப்ரென்ஸ் என்ன பிட்வீன் டிஎன்ஏ ஆர்என்ஏ சொல்லி கொடுத்தோம், ஏன் டிஎன்ஏ ஒரு பெட்டர் ஜெனட்டிக் மெட்டீரியல்னு பார்த்தோம். தென் வி ஆல்சோ சா அபவுட் what is the difference between the what are the various experiments that has been conducted to prove that genetic is a better genetic material. So DNA, okay, so that is also very important. Okay, so DNA, what is an important genetic material, அதையும் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாஸ் a transforming principle by Griffith. செகண்ட் வந்து it was Melson, that is biochemical characterization, அது பார்த்தோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா it is the யார் அவர், நெக்ஸ்ட் வந்து the work that was done by DNA was a equivocal material like Hershey and Chase. அப்புறமா வந்து semi-conservative replication by Melson and Stahl. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் இதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா?
So with this, I'm winding up the session. Hope it was interesting and made clear. Okay, so next session, I will meet Pandra. Till then, thank you.